ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பின்பகுதியை படிக்க விரும்புகிறோம். 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், மனுபுத்திரனே, முதல் வசனம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலில் இருக்கிற மலைகளுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். ஆனால் அதை சுற்றி நிறைய மலைகள் இருக்கிறது. மோவாபிய தேசத்தின் மலைகள், சேயீர் மலை தேசத்தில் உள்ள மலைகள், ஏதோம் தேசத்தினுடைய மலைகள், ஏராளமான அந்நிய தேசத்தின் மலைகள் சுற்றிலும் இருக்கிறது. இந்த மலைகள் எல்லாம் இஸ்ரவேலின் மலைகளை பார்த்து அவமானமாய் பேசுகிறது. உன் தேவன் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, தேவன் உன்னை கைவிட்டார் என்று ஏளனமாய் பேசுகிறது அந்நிய மலைகள். இந்த இஸ்ரவேலின் மலைகள் அவங்களுக்கு முன்னாடி தலைகுனிந்து போனது உண்டு. ஆனால் அவைகளை பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலின் மலைகள் எல்லாம் அவமானப்படுவதை ஆண்டவர் அறிந்து இஸ்ரவேலின் மலைகளுக்காக தேவன் இறங்கி வருகிறார். இஸ்ரவேலின் மலைகளே கேளுங்கள், உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு மலைகளுக்கான தீர்க்க தரிசனமாக நாம் எடுத்து விட வேண்டாம், இஸ்ரவேலின் ஜனங்களுக்கான தீர்க்க தரிசனமாக நாம் எடுத்துக்கொள்வோமாக. பாருங்கள், மலைகளை 4ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமாய் போனபடியினாலே, ஏற்கனவே நீங்கள் பரியாசமாய் போனீர்களே, அதனாலே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்பதாக நான் உன்னை உயர்த்துவேன், முந்தின சீரை பார்க்கிலும் ஒரு நற்சீர் உனக்கு உண்டாக செய்வேன், நான் அதை செய்யும் போது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு, மலைகளுக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த சீர் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம சரியாக விளங்கி கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. திருமண வீடுகள்ல தான் சீர் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீர் வேற. இப்ப இந்த சீர் என்ன சீர்னா, ஒரு சரியாக இல்லாத ஒன்றை சீர்படுத்துதல், சரிப்படுத்துகிற, ஒரு நேர்த்தியாக மாற்றுகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய ஆண்டவர் சுற்றி உள்ளவர்களுக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் 3 காரியங்களை இந்த கால வேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு கர்த்தருடைய பந்தி இன்னைக்கு இருப்பதனாலே நான் சுருக்கமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவன் முதலாவது நற்சீர் கொடுக்க விரும்புகிறார் அல்லவா? அந்த நற்சீர் கொடுப்பதற்கு நம்மை முதலாவது சீர்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை சீர்படுத்தாமல் நமக்கு சீர் கொடுப்பதில்லை. சொல்லுங்க, சீர்படுத்தாமல் சீர் கொடுப்பதில்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான். நம்மை சீர்படுத்தாம நமக்கு சீர் தரமாட்டாராம். நமக்கு சீர் தர்றதுக்கு நம்மளை சீர்படுத்துறாராம். முதல்ல தேவை சீர்படுத்துதல். இதற்கெல்லாம் ரொம்ப அடையாளமான ஒரு வசனம் இருக்கு யோசுவால. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாளைக்கு தேவன் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நான் என்னை சீர்படுத்தி கொள்ளாத வரை எனக்கு சீர் அவர் தருவதில்லை, எனக்கு ஆசீர்வாதம் அவர் தருவதில்லை, அவர் உயர்வை தருவதில்லை. தேவன் ஆசீர்வாதங்களை உயர்வுகளையும் தந்து சீர்படுத்த வேண்டும். சீர் தர வேண்டுமானால், நற்சீர் தர வேண்டுமானால் நான் சீர்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இஸ்ரவேலின் மலைகள் சீரற்று போயிருக்கிறது, அவமானப்பட்டு போயிருக்கிறது, பாழாய் கிடக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உன்னை முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா சீர்படுத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும்.
அதை ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றார். சகோதரனே, நீ உயர்த்தப்படுவதை ஜனங்கள் பார்க்க வேண்டும், மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை பார்க்கும்போது கர்த்தர் யார் என்றும் அறிந்து கொள்வார்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியால் நான் வாசிக்கிறோம், எதை கர்த்தர் சீர்படுத்துகிறார்னா பாழானவைகளை கர்த்தர் சீர்படுத்துகிறார். பாழானவைகளை சீர்படுத்துறார். பாழானதுன்னா என்ன வார்த்தை அப்படின்னா, ஒரு வீடா இருக்கலாம், ஒரு கிணறா இருக்கலாம், ஒரு தோட்டமா இருக்கலாம், துறவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பாழானது அப்படின்னா அது திரும்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு போனது. ஒரு கிணறு பாழாயிடுச்சுன்னா அந்த கிணறு அப்படி போட்டுருவாங்க, செடி மண்டி கிடக்கும், அதுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க, அது பாழடைந்த கிணறாக மாறி போகும். அதில் உள்ள தண்ணீர் இருந்தால் கூட அது பயன்படுத்தப்பட முடியாது, திரும்பவும் அது யாரும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், அப்படியே போட்டு விடுவார்கள். இனி அந்த கிணறு பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் பயன்படாது என்ற நிலைமையில் அது ஒருவேளை மூடத்தான் முடிவு ஒழிய திரும்ப அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு வீடு பாழடைந்து போய்விட்டால் அந்த வீட்டை மறுபடியும் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், அதை இழுத்து திரும்ப வேண்டுமானால் கட்டுவார்கள், பாழடைந்த மண்டபமாக பாழடைந்த வீடாக மாறி போகுமே. இந்த இடத்தை நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய வாழ்விலும் கூட சில பாழான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்விலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜபமில்லாத ஒரு வாழ்க்கை பாழடைந்த வாழ்க்கை போலதான், வேத வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாழடைந்த வாழ்க்கை போலதான். அந்த பாழடைந்த வாழ்க்கையை தேவன் மறுபடியும் சீராக்க விரும்புகிறார். உங்களுக்கு தேவன் சீர்தர வேண்டுமா? பாழாக்கப்பட்டவைகள் முதல்ல சீர்படுத்தப்பட வேண்டும். நான் சீர்படுத்தப்படாமல் எனக்கு தேவன் ஒன்றும் தரப்போவதே இல்லை. ஆமென். எனக்கு தேவன் தருவதற்கு என்னை கர்த்தர் சீர்படுத்துகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாழானதை பைநிலமாக்குகிறேன். இந்த உலகம் பாழானதை கைவிட்டு விடும், ஆனால் தேவனோ பாழானதை மறுபடியும் சீர்படுத்துகிறார், அவைகள் எல்லாம் ஸ்திரப்படுத்துகிறார். பாழானதை சீர்படுத்த மனுஷரால் கூடாது, அது தேவனாலே கூடும். அல்லேலூயா. யாரும் அதுக்கு முன் வர மாட்டாங்க, ஆனா பாழானதை சீர்படுத்த கர்த்தர் முன் வருகிறார். என்னால முடியும், நான் அதை பயிர் நிலமா மாத்துவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை பழுது பார்க்க, தேவனை சீர்படுத்த நம்ம முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை நீர் சீர்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல பலி செலுத்த வேண்டுமானால் நல்ல பலிபீடம் தேவை. எலியா பலி செலுத்தும் போது அவர் ஒன்றை சீர்படுத்துகிறார். என்னத்தை சீர்படுத்துகிறாரு? ஏற்கனவே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆடி பாடி தங்கள் மேல் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு ரத்தத்தை வர வைத்து கத்தி கதறி கூப்பிட்டு அந்த தாகோனுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் கதறினார்களே. அங்கே அந்த பலிபீடம் இடிக்கப்பட்டு போய் கிடந்தது. அதை எலியா செப்பனிட்ட பிறகுதான் பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். தேவனுடைய அக்கினி இறங்க வேண்டுமானால் அந்த பலிபீடத்தின் மேல அங்கே பலிபீடம் முதலாவது செப்பனிடப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையும் ஒரு பலிபீடம் போன்றது. தேவன் உங்கள் வாழ்வில் இறங்கி வர வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை பலிபீடமானது செப்பனிடப்பட வேண்டும், சீர்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் சீர்படுத்த உங்கள் பலிபீடத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனே, என் பலிபீடத்தை செப்பனிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிலருக்கு அந்த சீர்படாமல் இருக்கிற பலிபீடம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பாழான அந்த கிணறுகள் பிடிக்கும், சிலருக்கு அந்த பாழடைந்த வீடு பிடிக்கும். பாழாய் போனது பாழாய் போனதாக இருக்கட்டும் என்றுதான் சிலர் நினைப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி நினைக்கவில்லை. உன்னை பாழாய் போன அந்த இடத்தை மாற்றி சீர்படுத்தி உனக்கு நற்சீர் கொடுப்பதற்கு தேவன் விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தேவனே, என்னை சீர்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், என்னை சீர்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், முந்தின சீரை போல. நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நல்ல சீரா தான் இருந்தோம், ஆனா இடையில ஏதோ ஒரு புயல் வந்து நம்மளை சீர் இல்லாமல் ஆக்கிருச்சு. முன்னாடி வைராக்கியமாகத்தான் இருந்தோம், முன்பதாக நன்றாக ஜெபித்தோம், முன்பாக விசுவாசத்தோடு தான் இருந்தோம், முன்பதாக ஆசீர்வாதத்தோடு தான் இருந்தோம், முன்பதாக மகிழ்ச்சியோடு தான் இருந்தோம், முன்பு நல்ல கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாகத்தான் இருந்தோம். ஆனா இடையில ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அந்த சீரை கெடுத்து போட்டு விட்டது. அதை சீர்படுத்த தேவன் விரும்புகிறார். வானத்தை பூமி உண்டாக்கினது உண்மைதான், ஆனால் அது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறும்படி பிசாசு செய்து விட்டான். ஆனால் தேவன் அதை மறுபடியும் புதுப்பித்தார். வானத்தையும் பூமியும் ஆண்டவர் மறுபடியும் சிருஷ்டித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையும் சீர்படுத்த கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு கிணறு ஒண்ணு பாழாய் போய் கிடந்தது எலிசாவின் காலத்தில். அது எலியாவின் காலத்திலும் அப்படிதான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பின்னாடியே போய் எலிசா ஆவியின் வரத்தை 2 மடங்கு பெற்றுக்கொண்டவனாக திரும்பி வருகிறான். அந்த இடத்துல தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் சொல்லுகிறார்,
தேசம் பாழாய் இருக்கிறது, இந்த கிணறும் பாழாய் கிடக்கிறது, இது குடிப்பதற்கு உகந்தது அல்ல என்று அந்த அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எலிசா சொல்லுகிறாரு, நீங்கள் ஒரு தோண்டியிலே உப்பை கொண்டு வார்கள் என்று சொல்லி அந்த உப்பை அந்த துறவுக்குள்ளாக கிணற்றுக்குள்ளாக போட்டு அந்த துறவை சீர்படுத்துகிறார், செழிப்படுத்துகிறார். இப்பொழுது அதற்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். நிச்சயமாக துறவு சீராக்கப்பட்டதற்கு காரணம் தேவனுடைய வல்லமையை தவிர உப்பு அல்ல. உப்பை கொண்டு தண்ணீருக்குள் போட்டு குடிக்க வைப்பதற்கு எதுவால் ஆகும்? தண்ணீரை சவையாக்குவதற்கு உப்பா சேர்ப்பார்கள், உப்பு இருந்தால் எடுப்பார்கள். அப்படிதானே? ஆர்ஓ சிஸ்டம் போட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா தண்ணீரில் இருக்கிற உப்பை எடுப்பதற்கு ஆர்ஓல அதுக்குன்னு ஃபில்டர் எல்லாம் பண்ணி வச்சு உப்பை எடுத்தா தான் தண்ணி குடிக்க முடியும். ஆனா உப்பு சேர்க்கிற மாதிரி எல்லாம் ஒரு தண்ணீர் இல்லை. அப்படி சேர்த்தால் தண்ணீர் குடிக்கவும் முடியாது. ஆனால் இங்கே எலிசா செய்கிறார், உப்பை உள்ளே போட்டு குடிக்கும்படி செய்கிறார். அப்படியானால் இந்த உப்பில் அல்ல வல்லமை, எலிசா சொன்ன வார்த்தையிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் இருந்த வல்லமைதான் அதை சுத்தமாக்கிற்றான். மாணவர்களே, தேவன் சீர்படுத்த முடியும், எப்படியும் சீர்படுத்துவார். ஆனா ஒப்பு கொடுக்கிறவங்களை சீர்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் 36ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல்ல 12வது வசனத்துல இப்படி சொல்றாரு, ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் 12ல நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன்னு சொல்றார். அதுல ஒரு வார்த்தை என் ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த என் ஜனம் அப்படின்ற அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா இருக்கு. கர்த்தர் நம்மளை பார்த்து என் ஜனம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதை விட மேலான ஒன்றுமே இல்லை. 12ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிற இடத்துல தேவனோடு கூட உள்ள உறவை அவர் புதுப்பிக்கிறார். என் ஜனம் அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துக்கு போன ஒருவரை, இஸ்ரவேல் ஜனங்களை என் ஜனம் என்று சொல்லும் இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, என் ஜனம்னா அவர் தகப்பன் அர்த்தம், தகப்பன் அர்த்தம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தருளினார். அப்படின்னா அப்பான்னு கூப்பிடுறதே பெரிய விஷயம். அல்லேலூயா. எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியாது. இன்னைக்கெல்லாம் சில இடத்துக்கு போனா என்ன கூட அப்பான்னு கூப்பிடுறாங்க பிள்ளைகள்லாம். இப்போ எனக்கு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படித்தானே? முன்னாடி அங்கிள் நாங்க, அண்ணன் நாங்க. ஆனா இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? பிள்ளைகள்லாம், ஏன்னா அந்த வயசுல நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனா அப்பா என்னப்பா போடட்டும் அப்படின்ற, கடைக்கெல்லாம் போனோம் என்னப்பா வேணும்ன்றாங்கல்ல. ஆமா, என்னை அப்பான்னு கூப்பிட்டதுனால அவளை எடுத்து ரேஷன் கார்டில் சேர்த்து விட்டுலாமா, எனக்கு பிள்ளைகள்லாம் அவங்களா அப்படின்னு? இல்லை இல்லை, ஊர்லாப்பட்ட பேர் அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா பிள்ளைகள் தான் ரேஷன் கார்டில் இருக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுவை பின்பற்றலாம், எல்லாரும் இயேசுவை பிடிக்கலாம், இயேசுநாதரை விரும்பலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஆனா எல்லாரும் இயேசுவுக்கு அப்பாவாக முடியாது. ஆமென். உண்மையாகவே ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கு அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரொம்ப அழகா அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? எல்லாரும் அல்ல, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளாகும்படி உரிமையை, ஆண்டவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். அப்போ அந்த அதிகாரம் எல்லாருக்கும் இல்ல, நமக்கு அது கிடைச்சிருக்கு. அதை பார்க்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எலியா சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கேன். எல்லாரையும் இந்த ஆகாப் கொன்று போட்டான், நான் ஒரே தீர்க்கதரிசி மட்டும் இருக்கிறேன் என்று சொன்னான். அவருடைய வாழ்விலே சில பொறுப்புகள் முடிந்து போனது. 36ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் படிக்கிற போது அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாயின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்கள் உன்னை கையாள்வார்கள்.
ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் ஜனமாகி இஸ்ரவேல் உன்னை கையாள்வார்கள் சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த கையாளுதல், ஸ்தோத்திரம், நடப்பிக்கிறவர்கள், சுதந்திரமா இருக்கிறவர்கள், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பொறுப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சூப்பர்வைசிங், மேற்பார்வை, இதெல்லாம் அங்க வருது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை சீர்படுத்துறாருன்னா, நீ உனக்கு இருந்த அந்த அதிகாரத்தை, உனக்கு இருந்ததான அந்த மேற்பார்வையை, உனக்கு இருந்ததான அந்த தலைமைத்துவத்தை, உனக்கு இருந்த பொறுப்பை, வேலையை, ஊழியத்தை நீ இழந்து போனாய். அதை மறுபடியும் உனக்கு நான் தந்து உன்னை புதுப்பித்து உன்னை சீர்படுத்துகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் எலியாவை சொன்னேன், அவன் ஒரு நிலையில் இருந்தான், தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். இப்ப சோர்ந்து போய் அதையெல்லாம் இழந்து போனவன் மாதிரி நிற்கிறான். ஆண்டவர், நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னை எடுத்துக்கொள்ளும், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடியட்டும், இதுக்கு மேல என்னால தொடர முடியாது என்று எலியா சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இன்னும் சிலரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய வேலை இன்னும் இருக்கு, உன் வேலை முடியல, உன் ஊழியம் முடியல, இன்னும் உன்னுடைய ஊழியம் தொடர வேண்டியது இருக்குது, எப்ப முடியுமோ அது அப்ப முடியும், நீ சொல்ற நேரம் முடிய போறது இல்லைன்னு சொல்லி அதுக்கு அடுத்து 3 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண எலியாவை கர்த்தர் பயன்படுத்தினார். அன்பானவர்களே, உங்களுடைய வேலை தொடரட்டும், உங்கள் ஊழியம் தொடரட்டும், உங்களுடைய பொறுப்புகள் தொடரட்டும். உங்களை தலைமைத்துவத்தில் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீங்க இழந்து போன தலைமைத்துவத்தை, அந்த பொறுப்புகளை நீங்கள் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நான் கொஞ்சம் நிறுத்தின அதுக்கு அலையில சொல்வீங்களாக்கணும். நீங்க எல்லாம் அமைதியை என்ன பார்த்துட்டு இருக்கீங்களே. அன்பானவர்களே, மோசே தான் பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறான். பொறுப்பு பதவிக்காக அல்ல, அது உயர்வு, மகிமை, மேன்மைக்காகலாம் வரல. உண்மையாவே உள்ளத்துக்குள்ள அவனுக்கு ஒரு பாரம். என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க, எகிப்துல அடிமைகளா இருக்காங்க. அவனுக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. ஏன்னா ஆசைப்படுற அளவுக்கு அந்த இடத்துல ஒன்றும் பெரிய ஒன்றும் பதவியெல்லாம் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. இவனாக வலிய போய் அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தின எகிப்தியருக்கு பாடம் கற்பிக்கிறான். தான் ஒரு தலைவனாக நினைக்கிறான். இந்த இஸ்ரவேலுக்கு நான் தான் தலை. எத்தனையோ பேர் இருக்காங்க, யாருமே அப்படி முன் வரல. ஆனா மோசே முன் வந்து அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றான். ஆனா அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன? உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியா வச்சது? உன்னை யார் எங்களுக்கு நியாயாதிபதியா வச்சது? ஓடி போன்னு துரத்தி விட்டாங்க. நீ எங்களுக்கு தலைவனா இருக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? துரத்தி விடப்பட்ட ஜனங்களே அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் அதே இடத்துல, அதே மக்கள் நடுவில் கர்த்தரே கொண்டு வந்து இப்ப வைக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இழந்து போன பொறுப்பை, மோசே நீ ஒரு பொறுப்பாக இருக்கணும்னு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நினைத்தாய். இந்த உலகம் உனக்கு அந்த பொறுப்பை தரல, புறம்பே தள்ளிட்டு அந்த இடத்துல நான் உன்னைய பொறுப்பை வைக்கிறேன்னு சொன்னார். ஒருவேளை நீங்களும் ஒருவேளை அது மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருந்தால் அதே இடத்தில் மறுபடியும் உங்களை பொறுப்பாக வைக்க தேவன் விரும்புகிறார். தேவன் நிச்சயமாக செய்ய முடியும் என்பதை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை சீர்படுத்திட்டாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு சீர் தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு சீர் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் கொடுக்கிற சீர் நற்சீர்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நற்சீர் கொடுக்கிற தேவன். 36:11 தான் நான் படிச்சோம். நற்சீர் கொடுக்கிற தேவன், நம்முடைய அந்த சீரை புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 144:15 நீங்கள் படித்து பார்க்கலாம். 144:15 யாராவது வாசிக்கும்படி கேட்கிறேன். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை. எவ்விதமான சீரை? அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், தேவ ஜனம் என்கிற சீர், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம். ஏற்கனவே சொன்ன, ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஒரு ஜனத்துக்கு ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் என்ன செய்யறனா கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நிலையில், ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்னா வைக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற சீர். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம், அவரை தெய்வமாய் கொண்ட ஒரு ஜனம், அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அதுதான் உயர்ந்த சீர்னு சொல்லப்படுகிறது. அந்த நிலையில மறுபடியும் தேவன் வைக்க விரும்புகிறார். யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன்.
யாராவது வாசியுங்கள் 29:2 யோபுல. யோபு புஸ்தகம் 29 இந்த வசனத்தை நாம் வாசி கேட்கிறோம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். இவன் ஒரு சீரை விரும்புகிறான். யாரு? யோபு. எனக்கு முன்னாடி ஒரு சீர் இருந்துச்சு, ஆனா அந்த சீரை இப்ப நான் இழந்துட்டேன். அந்த சீர் இப்ப இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். எந்த சீர்? ஒரு காலத்துல யோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஒரு சிற்றரசனாக, ஆடு மாடுகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் முழுவதையும் பெற்றவனாக, சிறந்த ஒரு மனிதனாக இருந்தான். பொன்னும் வெள்ளியும் பிள்ளைகளும் வேலைக்காரிகளும் பெருகியிருந்த காலம் அந்த காலம். அந்த காலத்தில் எனக்கு ஒரு சீர் இருந்தது, ஆனால் அந்த சீரை நான் இழந்து விட்டேன். தேவனே, அந்த சீர் எனக்கு இப்போது இருந்தால் நலமாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறான். 2 விதமான சீரை பற்றி அதில் எழுதுகிறான். அதில் முதல் இடத்துல உள்ள சீர் என்னவென்பதை நீங்கள் யாவரும் புரிந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். யோபுவின் வாழ்வில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் விரும்புகிற ஒரு சீர் இருக்கு. பார்த்தீங்களா? நமக்கு நிறைய ஆசை இருக்கு, ஏகப்பட்ட ஆசை. நம்ம விரும்புகிற சீர்லாம் யாரும் கொடுக்கவே முடியாது, அவ்வளவு சீர் நம்ம விரும்புகிறோம். ஆனால் யோபு வாழ்க்கையில் விரும்பின ஒரு சீர், முதல் தரமான சீர் எது தெரியுமா? அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, 2ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அல்லேலூயா. நான் ரொம்ப சீரா இருந்தேன். அந்த காலத்தில் என்னன்னா, ஆண்டவர் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார்ல, அதுதான் எனக்கு சீர். என் வாழ்வை சீராக இருக்குன்னா அவர் இருக்கிறது தான் சீரான வாழ்க்கைன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத விட சீர் வேற என்ன வேணும்? அதை விட ஆசீர்வாதம் நிறைய பின்னாடி சொல்றாரு. ஆனா எல்லாத்த விட பெரிய ஆசீர்வாதம் சர்வ வல்லவர் நம்மோடு இருப்பதே. சர்வ வல்லவர் நம்மோடு இருப்பதை தவிர வேற பெரிய சீர் ஒன்றும் இந்த உலகத்துல இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்வின் பெரிய சொத்து கர்த்தர் நம்ம கூட இருப்பதுதான். ஆமென். அதை விட மேலானது ஒண்ணு இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கும் இடம் ஆசீர்வாதமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இல்லாத எந்த இடமும் நமக்கு குறைவானதே. ஒருவன் குடிசை வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் சர்வ வல்லவர் அங்கே இருந்தால் அவன் தான் கொடுத்து வைத்தவன். ஒருவன் கர்த்தர் இல்லாமல் மாளிகையிலே குடியிருந்தாலும் அவன் கொடுத்து வைத்தவன் அல்ல, மேன்மையானவன் அல்ல. அவன் இருக்கும் இடம் அல்ல, அவனோடு இருப்பவர் தான் முக்கியமானவர். ஒரு இருக்கும் இடம் மகிமையானது என்பது அல்ல, அவனோடு இருப்பவரை பொறுத்து தான் அவன் எவ்வளவு பெரியவன் என்று அர்த்தம். யோபு சொல்றான், எனக்கு பொண்ணு வெள்ளியும் இல்லை, சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தால் அதுவே எனக்கு சீர் என்று சொல்றார். ஒரு காலத்துல சர்வ என் கூட இருந்தாரு, நான் சீராக இருந்தேன்னு யோபு சொல்றார். அன்பானவர்களே, பைபிள்ல இப்படி பலரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு மட்டுமல்ல, நிறைய பேருடைய வாழ்வில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லியிருக்கல, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் ஸ்தோத்திரம். அங்க இங்கு ஓடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருந்தான் யோசேப்பு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அதனால யோசேப்பு சீர் பெற்றவனாக இருந்தான். ஆமென் ஹல்லேலூயா. அப்பா கூட இல்ல, அம்மா கூட இல்ல, உடன் பிறந்தவர்கள் கூட இல்ல, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற கஷ்டம் தான், சிறையில் தள்ளப்பட்ட அனுபவங்கள் தான். குற்றவாளி என்று குற்றமற்றவன் என்று சொல்லப்படுகிறான், குற்றம் இல்லாதவன் குற்றம் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட கெட்ட பேர், அவமானங்கள், இது எல்லாமே வந்திருக்கிறது. ஆனா யோசேப்பின் வாழ்வில ஒரு வார்த்தை மட்டும் மாறாம வருது, உலகமே தகுதியற்றவன் சொன்னாலும் அவனோடு கூட கர்த்தர் இருந்து சொல்றார், இல்ல யோசேப்பு மிகவும் தகுதி உள்ளவன் சொல்றாரு. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. யோசேப்போடு தேவன் இருந்தார் பாருங்க. அதுதான் அநேக நேரங்கள்ல நிறைய சுற்றுப்பாதைகள் நிறைய இருக்கும், அங்கங்க சுத்துவோம், எதனாமோ நடக்கும், நம்ம நினைக்காது, விரும்பாதது, எதிர்பாராது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வரலாம் போகலாம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மட்டும் படிச்சுட்டா கடைசி நேரத்துல ஒரு நாள் தேவன் எங்கே நம்ம இருக்கணுமோ அங்கே கொண்டு வந்து நம்மை நிறுத்துவார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமா சுத்தி கொண்டு வந்து நிறுத்திடுவாருங்க. எங்கேயோ ரூட் வேக மாதிரி போகுதுன்னு நினைக்காதீங்க, திருப்பி வந்துடுவோம். அவர் விரும்புகிற இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நேரே கொண்டு வருவதும் அவர் சித்தம், சுற்றி கொண்டு வந்து அவர் சித்தம், எல்லாம் அவர் நன்மைக்காகவே அப்படி செய்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்கிற எல்லாம் நன்மைக்காக. இந்த உலகத்தில் நான் சீராய் இருப்பதற்கான முதல் அடையாளம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருப்பதே. ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த பத்ததெல்லாம் ரெண்டாவது தான் சொல்றான். நான் முதல்ல சொல்றது, என் தேவன் என்னோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். ஆனா இப்ப இல்ல. யோபு என்ன நினைச்சுக்கிட்டான்னா, நான் இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன்ல,
இப்ப கர்த்தர் என் கூட சர்வ வல்லவர் இல்ல போல, என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவர் என் கூட இருக்கும்போது எல்லாமே கிடைச்சது, அவர் என்னை விட்டு போனது எல்லாமே போயிடுச்சு. அப்படிதான் அவன் நினைக்கிறான். ஆனா உண்மையா சாத்தான் தான் இவனை சோதிக்கிறான்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவன் நினைச்சுக்கிட்டான், ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாம் இருந்துச்சு, அவர் என்னை விட்டுட்டார் போல தெரியுது, அவர் போனதுனாலதான் எல்லாம் போயிடுச்சு, மறுபடியும் அந்த சர்வ வல்லவர் இருந்தா நலமா இருக்குமே, அந்த பழைய சீரும் தான் நல்லா இருக்குமே, மறுபடியும் அவர் வந்துட்டாருன்னா மீதி எல்லாம் வந்துருமே, எனக்கு அவர் வேண்டுமேன்னு யோபு கதறான். பாருங்க என்ன என்ன ஆண்டவர் மேல விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த முந்தின சீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் அவர் என் கூட இருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு யோபு நினைக்கிறார் இல்லையா? நீங்களும் நான் ஆண்டவரை கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீர் மட்டும் என்னோடு எப்பொழுதும் இருங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க. இந்த உலகமே என்ன புறக்கணிக்கலாம், ஆனா நீங்க மாத்திரம் என்ன புறக்கணிச்சிடாதீங்க ஆண்டவரே. எல்லாரும் என்னை வெறுத்துடலாம் ஆண்டவர், என்னை மட்டும் நீங்க வெறுத்துறாதீங்க ஆண்டவர், என்னோடு இருப்பீராகன்னு கத்தட்ட அதை கேளுங்க. ஹல்லேலூயா. நீர் மட்டும் என்னோடு கூட இருப்பீராக. நம்மிடத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடியும், நம்மில் இருக்கிற இயேசுவை எவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் வெளியில்லை, எனக்கு உள்ளே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இதயத்தையும் கூட ஒருவர் எடுத்துவிட முடியும் சரீர அடிவிலே, ஆனா இருதயத்தில் இருப்பவரை எவரும் எடுத்துவிட முடியாது. ஹல்லேலூயா. அறுவை சிகிச்சை மூலமா இருதயத்தை கூட ஒருவர் எடுத்து விடலாம், இருதயத்துக்குள் இருப்பவரை யார் எடுத்து விட முடியும்? அவரை ஒருபோதும் எவரும் எடுத்து விட முடியாது. அவர்தான் தேவை, அவர்தான் தேவை. ஒருவராலும் எடுத்துவிட முடியாத அந்த இருதயத்தில் இருப்பவர் எனக்கு தேவை. அல்லேலூயா. அந்த ரகசியத்தை யோபு புரிந்து கொண்டதுனா கேட்கிறான், அந்த முந்தின சீர் எனக்கு வேணும்யா. அந்த முந்தின சீர் 6000 ஒட்டகமா அதெல்லாம் பத்தி அவெல்லாம் பேசல. முந்தின சீர்னு நமக்கு ஞாபகம் வருது, 6000 ஒட்டகம் 7000 மாடு, அது அந்த இதெல்லாம் கேட்கல. எனக்கு சர்வ வல்லவர் என்னோடு இருந்தாரே, அங்க நல்லா இருந்துச்சு, அந்த சீர் மறுபடியும் இன்னைக்கு வராதா? அதை தான் யோபு எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ரெண்டாவது சொல்றான், என் தலையின் மேல் ஒரு தீபம் இருந்தது. 3வது வசனத்துல சொல்றான், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். நான் முன்னாடி சீராக இருந்தேனே, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தாரே, அப்போது என் மேல் ஒரு வெளிச்சம் என்ன செய்து, ஒரு தீபம் இருந்தது. நம்ம எல்லார் மேல ஒரு தீபம், கர்த்தர் இருந்தாருன்னா ஒரு தீபம் இருக்கும். அது வசனத்தின் வெளிச்சம், அது ஆண்டவருடைய வெளிச்சம், அது நம்ம மேல இருக்குது. அந்த தேவனுடைய வெளிச்சம் தீபம் மட்டும் நம்ம மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருள் வந்தாலும் அந்தகார இருளிலும் வெளிச்சத்துல பயணம் செய்ய முடியும், அந்தகார இருளையும் கடந்து போவதற்கு முடியும். அந்த வெளிச்சம் இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில அந்தகார இருள் சூழும் நேரம் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அது எதை காட்டுது அப்படின்னா, என்ன செய்யனே தெரியலன்றோம்ல, அதான் இருள். ஒரு ஐடியாவுமே ஒண்ணுமே தோணலன்னு சொல்றோம்ல, அதுதான் இருள். சிலர் வெளிப்படையா சொல்லுவாங்க, என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தெரியுது, என்ன செய்யனே தெரியல, செய்யவும் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல, என்ன முடிவெடுக்கணும் தெரியல அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் என்னது இருள். அப்படிதானா? கண்ணை மூடியாச்சுன்னா என்ன செய்யணும் ஒண்ணுமே தடவி பார்க்க மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் வாழ்க்கையில பல நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய இருள் இருக்குல்ல, அந்த இருள் தான். தெரியாத சூழ்நிலை, அவங்ககிட்ட பேசுறதா பேசக்கூடாதா, பேசினாலும் பிரச்சனை, பேசாம இருந்தாலும் பிரச்சனை, இப்படி இக்கட்டான நிலைமையில நாம சிக்கிக் கொள்கிறோம் அல்லவா? அதுதான் அந்தகார இருள். அவன் சொல்லுகிறான், இருளிலே நான் இருளிலே கடந்து போனேன், அந்த வெளிச்சத்தினால்தான் இருளில் கடந்து போனேன். யோபு வாழ்க்கையில எத்தனை எத்தனை அந்தகார இருளின் அனுபவங்கள் வந்தது. அவன் தைரியமா சொல்றான், என் வாழ்க்கையில இருளெல்லாம் வந்துச்சுதான், ஆனா என் தலையின் மேல் ஒரு தீபம் இருந்துச்சுல, அந்த வெளிச்சத்தினால்தான் அந்த இருள் எல்லாம் கடந்து போனேன்னு சொல்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். யோபுவை போல நீங்க எவ்வளவு பெரிய இருளான பாதையில போனாலும் உங்கள் தலையின் மேல அந்த தீபம் இருந்தால், தேவனுடைய வெளிச்சம் இருந்தால், அந்த இருளை கடந்து போய் விட முடியும், தாண்டி விட முடியும். உங்க வாழ்வின் இருளை கடந்து வந்துடலாம். இருளை தாண்டி வந்துவிட முடியும் சகோதரியே, சகோதரி, அந்த இருளை தாண்டி வந்துவிட முடியும். தேவ வெளிச்சம் உங்க மேல இருக்கட்டும். அல்லேலூயா. யோபு தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை அவன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீதின் மேல, தானியேல் மேல, நிறைய பேரை சொல்லலாம். அவங்க எல்லார் மேலையும் அந்த வெளிச்சம் என்ன செய்தது, இருந்தது. தானியேல் மேல தேவனுடைய ஆவி இருந்ததுனாலே அவன் சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்தான். அவனுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில தேவன் தாமே அந்த வெளிச்சத்தை தருவாராக. யோபு 29:4வது வசனத்தில் படிக்கும் போது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்தது.
அந்த அந்த நற்சீர் இருந்த காலத்தில், நான் சீராக இருந்த காலத்தில் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் மட்டுமல்ல, ஒரு பெரிய தீபம் என் தலையின் மேல் இருந்தது மட்டுமல்ல, என் வாழ்வில ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ரகசிய செயல் இருந்ததுன்னு சொல்றார். ரகசிய செயல்னா அது என்னதுங்க? யோபு 29:4 சொல்றாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. நம்ம கூடாரத்திலேயும் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கட்டும். அது என்ன ரகசிய செயல்னா? அது ஒரு பாதுகாப்பு. தேவன் அவனை வேலி அடைத்தார்னு சொல்லி. ஹல்லேலூயா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குடி ரத்தம் பூசப்பட்டது ஒரு வெளிப்படையான செயல். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், கடைசி வாதை, நீங்கள் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு குடும்பத்தின் அங்கத்தினர் எண்ணிக்கை பொறுத்து நீங்கள் வயதுள்ள ஆடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். சின்ன குடும்பம்னா சின்ன ஆடு, பெரிய குடும்பம் பெரிய ஆடு தெரிந்து கொள்ளுங்கள். அதை வெட்டி அந்த இரத்தத்தை உங்களுடைய வாசலில் நிலைக்கால்களை பூசுங்கள். அந்த மாம்சத்தை சுட்டு பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு சாப்பிட சொல்றார், கசப்பான கீரையோடு. ஆண்டவர் இந்த பஸ்காவை அனுசரிக்க சொல்றார். அன்னைக்கு ராத்திரியில சங்கார தூதன் இறங்கி வந்த போது யாருடைய வீடுகளின் வாசல்கள் எல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தோ அந்த வீடுக்குள்ளே சங்கார தூதன் செல்லாமல் அந்த ரத்தம் பூசப்படாத வீட்டில் எகிப்தியரின் வீட்டுக்குள்ளே சங்காரம் உண்டாயிற்று. அழுகுரல் பெருங்குரல் கேட்டது, அழுதார்கள், கதறினார்கள். அந்த ஸ்தோத்திரம் எகிப்தின் எல்லை எங்கிலும் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்திலோ ரகசிய செயல்ல வெளிப்படையான ஒரு செயல் இருந்தது. அது தேவனுடைய செயல் இருந்தது. தேவனுடைய பாதுகாப்பு, காணும்படியான ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்தது. ஆனா இன்னைக்கு யோபு சொல்றாரு, அன்னைக்கு வெளிப்படையான ரகசிய செயல் இருந்தது, ஆனா இன்னைக்கு என் கூடாரத்தின் மேல ரகசியமான ஒரு செயல், தேவனுடைய செயல் ஒண்ணு இருக்குது. அதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய பாதுகாப்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கூடாரத்திலையும் ஒரு ரகசிய செயல் இருக்கு. தேவனுடைய ரகசிய செயல் என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய குடும்பத்திலே பூசப்படுவதாக, நம்முடைய வீட்டுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக, நம்முடைய கூடாரத்தின் எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படுவதாக. அது தேவனுடைய ரகசிய செயலாக இருக்கிறது. அதுதான் பாதுகாப்பு. எந்த கூடாரத்துக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய ரத்தம் பூசப்பட்டிருப்பது உலக கண்களுக்கு தெரியாது, ஆனாலும் நமக்கு எதிரான கண்களுக்கு அது தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளை, பாதுகாப்பு உண்டாகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் தூதர்கள் என்ன செய்யறேன்? கட்டளையிடுறேன். அவருடைய தூதர் நமக்கு இருக்காங்க. பணிவிடையின் ஆவிகள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கான பாதுகாப்பின் தூதர்களை தேவன் வச்சிருக்கிறார். அவர்கள் தங்கள் கைகளில் நம்ம என்ன செய்வாங்களாம்? ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா அது யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால அது ரகசிய செயல்னு சொல்றேன். ரகசியம்னா தெரியாத ஒண்ணுதான் ரகசியம், மறைக்கப்பட்டிருப்பது ரகசியம். இந்த உலகம் பார்க்க முடியாதபடிக்கு தேவனுடைய தூதர்கள் நம்மை காப்பதற்காக நம்மோடு இருக்கிறார்கள். பலமுறை அவர்கள் நம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்களாகிய. ஆனால் கண்களுக்கு அது தெரியாததாலே ரகசியமாக இருந்திருக்கிறது. அன்பானவர்களே ஸ்தோத்திரம். தேவனாகிய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க அவர் ரகசிய செயல் நம்ம மேலே காணப்படுகிறது. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான் யோபு. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறான். அவனுடைய கூடாரம் அநேகருக்கு அடைக்கலமா இருந்திருக்கு. அவனுடைய வீடு அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஒன்ன சொல்றான் கடைசியா, ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை படிக்கும்போது, ஆமென், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாருங்கள், அந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்குன்னு சொன்னான். இங்க சொல்றான், அந்த சீர் எனக்கு இப்போது இருந்தால் நலமாயிருக்கு. எந்த சீர்னா, பாதங்களை நெய்யினாலே கழுவின சீர், அப்புறமாக எண்ணெய் நதி போல ஓடி வந்த சீர். இது எதை காட்டுது? யோபு நெய்யினால காலை கழுவிருப்பாரா? கழுவினாரா? இல்லை. ஏன்னா உங்களுக்கே ஒரு 2 லிட்டரு நெய் கொடுத்தா நீங்க கால் கழுவிவீங்களா? காலில் போகும்போது இல்லை. ஏன் கழுவ மாட்டோம்னு சொல்லுங்களேன். ஏன் கழுவ மாட்டோம்? காசு வீணா போயிரும்னா? இல்லை. நெய்யில் கழுவிக்கிட்டு எங்கன போய் காலை வைக்கிறது? நடக்க முடியாது இல்லையா? பிறகு எதுக்கு யோபு நெய்யில் கழுவினாரு? அர்த்தம் அது இல்லைங்க, அது இல்லைங்க. செழிப்பு அந்த அளவுக்கு வீட்டில் நெய்,
6000 மாடு ஆடு, ஆயிரக்கணக்கான ஆடு மாடு வீட்டில் இருந்தால் பால் எவ்வளவு இருக்கும்? அன்னைக்கெல்லாம் ஆவின் பால் டிப்போக்கால் வச்சுருந்தாங்களா ஊற்றுறதுக்கு? அங்கே ஊற்றவும் முடியாது. ப்ரைவேட்டு பால் பண்ணையும் கிடையாது. எங்கே கொண்டு ஊற்றுறது? கண்ணுக்குட்டி குடிச்சுப்போ, வேலைக்காரர் குடிச்சுப்போ, வீட்டில் இருந்தால் அப்படி அந்த அப்படி போகிற வர்றவனுக்கெல்லாம் கொடுக்குறது தான். மோராக்கி எல்லாம் குடி, செழிப்பாக குடி. அப்போ பார்ப்பாங்க கொஞ்சம் அதை நெய் தயாரிக்கிறது தான். நெய்க்கு கணக்கு இல்லாமல் கேனாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன செய்யனே தெரியல. அப்படி ஒரு செழிப்பு அவன் வீட்டில் இருந்திருக்கிறது. எண்ணெய் நதி போல வந்துச்சான். அதுக்காக நதியாக ஓடி இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதுவும் திரளாக என்ன செய்து இருந்தது. அப்படி ஒரு செழிப்பு அவன்கிட்ட இருந்திருக்கு. அப்படி ஒரு இது என்ன தெரியுமா அர்த்தம்? வழக்கமாக எல்லாருக்கும் நெய் சாப்பிட தான் யூஸ் பண்ணுவான். நான் கால்களை கழுகுற அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. வழக்கத்துக்கு மாறாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்றாரு. மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி உனக்கு இல்ல, உனக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அதுதான் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிற தேவனாக. யாருக்குன்னா கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவருக்கு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் சொல்லிட்டே இருந்தா நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சரியா இருந்தா அது நடக்கும். நம்ம சரியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. யோபு உத்தமனு சன்மானுக்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருந்ததுனால தான் யோபு வாழ்க்கையில கர்த்தர் அதையெல்லாம் செய்தார்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மூணாவது நான் சொல்ல விரும்புறேன், முதல்ல நம்மளை சீர்படுத்துறாரு, ரெண்டாவது நமக்கு சீர் கொடுக்கிறாரு, மூணாவது சீர் பொருந்த பண்றார். ஆண்டவர் சீர் பொருந்த பண்றார். எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்க போறோம். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவிதமான நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகல நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. நம்மளை சீர்படுத்திட்டாரு, நமக்கு சீர் கொடுக்கிறாரு. அப்புறமா சீர் பொருந்தணும். அதோ நிறுத்திடக்கூடாது. மூணாவது சீர் பொருந்தணுமா. ரொம்ப முக்கியம். சீர் பொருந்தணும். ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் சீர் பொருந்துதல் அது எதுல அப்படின்னா நற்கிரியைகளினாலே சீர் பொருந்துதல். எனக்கு நற்கிரிகள் ரொம்ப அவசியம் தேவை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த கிரியை நற்கிரியைகளாக இருக்கட்டும். அந்த கிரியைகளை மனிதர் காணும்படியான அடையாளமா இருக்கட்டும். விசுவாசம் அவசியம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது. அப்ப விசுவாசம் இருந்தாதான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். ஏன்னா விசுவாசத்தை அவர் பார்க்க முடியும், மனுஷர் பார்ப்பதில்லை. ஆனா கிரியைகளை ஜனங்கள் பார்க்க முடியும். இந்த உலகம் பார்க்கும்படி நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகளை. இந்த உலகத்தார் வாழ்வது போல நீங்களும் நான் வாழ்ந்து விட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் போல நாமளும் நம்ம விருப்பப்படி வாழ்ந்துட முடியாது. எல்லாரும் போல அல்ல. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாம் கிறிஸ்துவுக்காக தனிப்பட்ட முறையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். நான் பல நேரங்கள் நாம் அதை மறந்து விடுகிறோம். நான் இந்த உலகத்தில் வாழ்வதால் எல்லாரை போல வாழ்க்கை, எல்லாரை போல பேச்சு, எல்லாரை போல வாழ்க்கை, எல்லாரை போலதான் வாழ விரும்புகிறோம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை ஃபாலோ பண்றோம். கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு உலகத்தை ஃபாலோ பண்ணுது. நீங்க ஃபாலோ நாங்களும் ஃபாலோ பண்ண வேண்டியது, சபை ஃபாலோ பண்ண வேண்டியது யார? கர்த்தரை, கிறிஸ்துவை, வேதாகமத்தின் மனிதர்களை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த கடைசி காலங்களில் இந்த உலகம், கிறிஸ்தவ உலகமானது உலகத்தை ஃபாலோ பண்ணுது. அவங்களை பார்த்து பின்பற்றுறாங்க. ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு தேவ மனிதன் மற்றவர்களை போல அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவனா இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் ஸ்தோத்திரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவம் சரியாக இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் சரியா இருக்கணும். சபையின் ஜனங்கள் மிக கவனம் செலுத்தணும். சபை மக்கள் சினிமா நடிகரை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, மற்றவர்களை போல நடந்து கொள்ளக்கூடாது. எதை வேணாலும் இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஃபாலோ பண்ணாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வரக்கூடிய நவீன டெக்னாலஜி, ஸ்தோத்திர கலாச்சாரங்கள், புதிதாக கிளம்பி இருக்கிற கலாச்சாரங்கள், சிகை அலங்காரங்கள், ஆடை உடுத்துதல்கள், பேச்சு வழக்கங்கள், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆடை ஆபரணங்கள், இவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் வரைமுறை தாண்டி உலகம் செய்வதால் செய்ய பழகுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை இயற்கைக்கு மாறாக ஒன்றை இந்த உலகம் செய்யுமானாலும் அதையும் கிறிஸ்தவம் ஃபாலோ பண்ணுது.
ஒரு காதலை மட்டும் கடுக்கன் போட்டுக்கிறான், இப்படின்றான். திடீர்னு பார்த்தா என்ன போட்ட மாதிரி இருந்துச்சு, காணமே, என்ன திருப்பிக்கிட்டான். இங்க இருக்கு 2 காதலையும் இல்ல, ஒத்த காதலை போட்டிருக்கான். கம்மல் பொம்பளை தான் முதல்ல போடுவாங்க, ஆம்பளை போடுறது இல்லை. ஆனா இப்போ புதுசா அதை அற்பமா எண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஸ்டைலா வேற போட்டுக்கிறான். எங்கடா பிடிச்சன்னா இந்த நடிகர் அங்க என்ன செஞ்சிருப்பான், அவன் போட்டிருப்பான். எல்லாமே எங்க இருந்து வருது, சினிமாவில் பின்பற்றப்படுகிறது. உலகம் வேண்டுமானால் உலகத்தை பின்பற்றட்டும், ஆனா சபை உலகத்தை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படவில்லை, தேவனை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல உறுதியா நிக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் சொல்றாரு, நற்கிரியைகளை சீர் பொருந்து. இந்த உலகம் உன் சீரை பார்க்கட்டும், உன் நற்கிரியைகளை இந்த உலகம் பார்க்கணும். உலகம் பார்க்கும் அளவுக்கு உன்கிட்ட அந்த நற்கிரியை என்ன செய்யணும், இருக்கணும். நம்மள அந்த உலகம் எப்படி தெரியுமா பாக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நம்மளை பார்த்த உடனே இந்த ஏசக்கா வராங்க, நமக்கு சில பேர் வச்சிருக்காங்க, ஏசக்காவான். முதல்ல அக்கா, இப்ப யாரு, ஏசக்காவான். ஏசுக்கு அக்கா. என்னையா அநியாயமா இருக்கு. ஆமா, சண்டே ஸ்கூலுக்கு போற இடங்கள்லாம் இந்த பிள்ளைகளை சொல்றாங்க, இந்த ஏசக்கா வந்துட்டாங்க, ஓடியா ஓடியா ஏசக்கா வந்துட்டாங்க, சாக்லேட் தருவாங்க, வாடியா. இயேசுக்கு அக்கா இல்ல, இயேசுவோடு சேர்ந்த அக்கான்ட்டான். அதான் அர்த்தம். இந்த அக்கா யாரு, இயேசுவோடு இருக்கிற அக்கா, இயேசுவை பின்பற்றுகிற அக்கா. நீ சொல்ல சில இடங்கள்ல இந்த இயேசு வாராருன்னே சொல்லுவான், இயேசு வாராருன்னே சொல்லுவோம். நம்ம ஆண்டவரை போல இருக்கணும். அல்லேலூயா. யாரை போல வாழ்கிறோம் என்பது முக்கியமான விஷயம். ஆமென். அல்லேலூயா. ஒரு வேடிக்கையான உண்மை சம்பவம் என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம். ஜான் வெஸ்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் மறுமலர்ச்சி சபைகளை உருவாக்கினவர். அவர் மெத்தடிஸ்ட் சபையினுடைய தந்தை. அவர் ஒரு முறை அவங்க மனைவி அவங்களுக்கு ஊழியத்தில் ஒத்துழைப்பே கிடையாதான். அந்த ஜான் வெஸ்லின்றவருடைய மனைவி, அவர் சிறந்த தேவ மனிதன். ஆனால் மனைவி கடைசி வரைக்கும் ரொம்ப முள்ளாத்தான் இருந்திருக்கிறாங்க. ஊழியம் செய்யவே அவங்களுக்கு பிடிக்கல. கல்யாணம் முடிச்சுட்டு இவர் ஊழியத்தை எப்படியாவது விட்டுட்டு வரணும்னு இடைஞ்சல் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, ஊழியம் செய்யக்கூடாதுன்னு. ஸ்தோத்திரம். ஒரு நாள் இவர் ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே கஷ்டம். ஆனால் வீட்டுக்கு வர்றாரு, ஒரு காட்டு பகுதிக்குள்ள வர்றாரு. காட்டு பகுதிக்குள்ள வரும்பொழுது யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஆனால் எதிரில் பார்த்தா பிசாசு நிற்கான். ஆஹா, திடீர்னு நின்ட்டார், இருட்டில் கொஞ்சம் பயந்துட்டாரு. பிசாசு நிற்கிறான்னு என்ன செய்யன்னு தைரியமா பக்கத்துல போறாரு. அவன் பேசுறதுக்கு முன்னாடி இவர் பேசினாராம், பிசாசே நீ தேவதூதனா இருப்பாயானால், முதல்ல பிசாசுன்னு சொல்ல, நீ தேவதூதனா இருந்தா எனக்கு ஒன்னும் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யறேன், அதனால தேவதூதனா இருந்தா நீ எனக்கு தீங்கு செய்ய மாட்டேன். நீ பிசாசா இருந்தா எனக்கு ஒன்னும் செய்ய மாட்டேன், ஏன்னா உன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன். பிசாசு சொன்னாரா, அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன்னாரா. பிசாசு போயிட்டானா. அல்லேலூயா. அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. சில நேரத்தில் அப்படி சில பிசாசு தங்கச்சி மாதிரிலாம் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம். ஜான் வெஸ்லியினுடைய தம்பியா பாசமா உடம்பு எடுக்காங்க, என் தங்கச்சி மட்டும் சொல்லி தம்பி சொல்லுன்றாங்க. என்ன பொம்பளைக்கு சப்போர்ட்டு, எல்லாம் தான் யாரா இருந்தானே. நற்கிரியைகள் வெளிப்படணும். ஜான் வெஸ்லியுடைய மனைவிட்டு நற்கிரியை வெளிப்படாதனால ஊழியத்தில் பெரிய இடையூறு. இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த உலகம் என்னை பார்த்துட்டே இருக்கு, நான் என்ன செய்யறேனோ அதை வச்சுதான் இயேசுவே மகிமைப்படுவாரு. என் வாழ்க்கை இயேசுவின் நாமத்தை கெடுத்துடக்கூடாதுன்ற அதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். நான் எனக்காக மட்டும் வாழல, அவருக்காகவும் வாழ்றேன். நான் எனக்காக மட்டும் வாழ்ந்தேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அவருக்காக வாழ்றதுனால அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் கஷ்டம், ஆனா அது மகிமையான வாழ்க்கை. அது ஒரு மகிமையான வாழ்க்கை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் வாசிக்க நேரம் இல்லை, அங்கே சொல்லும் பொழுது நற்கிரியைகள், காண்பிக்கிற நற்கிரியைகள் நமக்கு தேவை. சாட்சியின் ஜீவியம். தீத்து 3:8, 9, 10 வாசிக்கும் பொழுது நீங்க இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க, நீங்க வீட்டில் படிக்கலாம். அநேக விஷயங்களை விட்டு விலக வேண்டியது சொல்லப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். விலக வேண்டிய காரியங்களை சொல்லியிருக்கிறார். தீத்து 3:14 சுவிசேஷம் என்கிற நற்கிரியைகளை நான் வெளிப்படுத்தணுமா. அவன் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான தேவனுக்கு முன்பாக
நம்முடைய கிரியைகள் மூலமாக இந்த உலகத்தை சந்திக்கணுமா? ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ண போற கண்களை மூடி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இந்த 2வது ஆராதனையில ஒரு முறை கூட கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை சீர்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சீர்படுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா சீர்படுத்தினா தான் நமக்கு சீர் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. மருத்துவர் சில நேரம் சீர்படுத்துவார், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா கஷ்டப்பட்டா தான் சீர்படுத்தப்பட முடியும், சீர்படுத்தப்பட்டா தான் சீர் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு இந்த கால வேளையில நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க, என்னை நான் சீர்படுத்த ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே. யோபு சொன்ன மாதிரி சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கணும், அந்த சீர் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சீர் பொருந்த பண்ணுகிற தேவன் இல்லையா? நான் சீர் பொருந்தணும் ஆண்டவரே, என் நற்கிரியைகளின் மூலமாக சீர் பொருந்தணும் ஆண்டவரே, என் நற்கிரியைகளினால் சீர் பொருந்த பண்ணுங்க. நான் இந்த பூமியில் நற்கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. யாருக்காவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுக்காவது நற்கிரியை செய்யணும் ஆண்டவரே. யாருக்காவது என்னால் செய்ய முடியும்னா, எனக்கு இருக்கிற வேலையை வச்சு, எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு, எனக்கு இருக்கிற வாய்ப்புகளை வச்சு எனக்கு யாருக்காவது உதவி செய்ய முடியும்னா நான் கட்டாயம் அந்த உதவியை நான் செய்யணும். ஒருவேளை அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் என்ன கர்த்தர் இந்த வேலையில வச்சிருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் எனக்கு இந்த பணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இந்த உயர்வை எனக்கு கொடுத்திருக்கலாம். எஸ்தர் சொல்றா, எஸ்தரை பத்தி மொர்தெகாய் சொல்றாரு, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படிதான் உன்னை ராஜாத்தியாக கர்த்தர் வைத்திருப்பார்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய உங்களை வச்சிருக்கிற அந்த பொசிஷன்ல, நீங்க இருக்கிற அந்த இடத்துல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாய்ப்புகள்ல, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் இல்ல, அதோடு சேர்ந்து அநேக ஜனங்களுக்கு உங்கள் நற்கிரியைகளின் மூலமாக நன்மை செய்வதற்காக கூட உங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை மறந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைக்க வேண்டியது, என் நற்கிரியை உலக மக்கள் கண்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும், உலக மக்கள் பார்க்கிற மாதிரி இருக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா இவங்க உண்மையாகவே மற்றவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்லணும், அடிச்சு சொல்லணும். ரட்சிக்கப்படாதவங்க 2 பேர் பேசிக்கிட்டா கூட அவங்க ஒருத்தருக்கு சொல்லணும், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க உண்மையை தவிர மற்றதை பேச மாட்டாங்க, சரியா பேசுவாங்க ஐயா, சொல்லிட்டு மாற மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சாட்சி சொல்லணும். இந்த மாதிரிலாம் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி வேணும் மகளே, சகோதரனே, அப்படி ஒரு சாட்சி வரணும், அப்படி ஒரு சாட்சி நற்கிரியை வரணும். ஒரு முறை கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியக்காரனாகி அடியேனை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை கூட கர்த்தரிடம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக தேவனே, இந்த பூமியில் ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ போறோம் ஐயா. நாட்கள் கடந்து கொண்டே போகிறது, இளமை மாறிக்கொண்டே போகிறது, வருஷங்கள் ஆகிக்கொண்டே போகிறது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்துவிட கிருபை செய்யுங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ பண்ணும். இந்த செய்தி ஒவ்வொருடைய மனதையும் தொடட்டும், இந்த செய்தி ஒவ்வொருடைய வாழ்வையும் தொடட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற வாழ்வாக எங்கள் வாழ்வை மாற்றுவீரா. எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.